இந்த சீசனில் வெந்தயக்கீரை நிறையவே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரையும் பச்சை பட்டாணியும் வச்சுட்டு சூப்பரான ஒரு கிரேவி. சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரையை சேர்த்துருக்கேன். ஒரு 2 கப் இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கேஷ்யூ சேர்த்துருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ அதே பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா காரத்துக்கு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க. பச்சை பட்டாணி நான் 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ சீசன் தான், அதுவும் நிறையாவே கிடைக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு அது நல்லா வேகணும் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பட்டாணி நல்லா வெந்துடும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக வெந்தயக்கீரை வதக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.